கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 43 5. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 43 5. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னைக்கு ஏசுப்பா உங்ககிட்ட சொல்ல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசுப்பா உங்க கூடவே இருக்கேன்னு சொல்றாரு. ஆமேன். நீங்க நினைக்கிறீங்களா, நான் பாவம் செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், ஏசுப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு, அவ்வளோதான், என் வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறிதான் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? ஏசுப்பா சொல்றாரு, பயப்படாதே, நான் கூட தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் போகல. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போனதான், அது உண்மைதான். ஆனால் நான் உன்னை விட்டு விலகவே இல்லை, உன் கூடவே தான் நான் இருக்கேன். மனம் திரும்ப, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பழைய ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஆமேன். ஏசப்பா கிட்ட இப்போ உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் நீ செய்ய மாட்டேன் அப்படிங்க ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா நிச்சயமாக உங்களை மன்னிப்பார், உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் தனியாக இருக்கேன்னு, எனக்கு இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலையே அப்படிலாம் நினைக்கிறீங்களா? பயப்படாது, அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து மற்றவங்களுக்கு சாட்சியாக அவங்க நிறுத்துவார். ஆமேன்.